ஏக்கா, மாமா சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நான் என்ன மாமா அக்காவை சத்தம் போடுறியன்னு கேட்டேன்னு வைங்க, கண்டிப்பா கத்துவாரு. எனக்கு தெரியும். அதனாலதாக்கா நான் பக்கம் வரல. ஏதாவது கூடம்ட்டு உங்களை பேசுவாரு. அப்படி வசந்தி, அப்படி இப்படி வசந்தின்னு என்கிட்ட சொல்லும் போது கூட கும்பிட்டு திட்டுவாரு அப்படின்தாக்கா நான் வரல. இல்லைன்னா என்ன மாமா என்ன அக்கா நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். நீ எதுவும் நினைச்சுக்கிடாத வசந்தி. நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. அவருக்கு என்னப்பா, திட்டுறதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன். அதனால அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாரு. சரியா? விட்டுரு. ஆனா என்னைக்கு இந்த மாதிரி குழம்பு சண்டை சொத்து சண்டை எல்லாம் வந்ததே இல்லை வசந்தி. இன்னைக்குதான் இப்படி பண்ணிவிட்டாரு. அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு போ. அதானேக்கா, நல்லா இருந்தாலும் அப்படி இப்படின்னு எப்படியோ சாப்பிட்டு கிளம்பிடுவாரு. இன்னைக்கு என்ன வந்துச்சு அவருக்கு? அதானே எனக்கும் தெரியல. என்னைக்கும் இப்படி பண்ணியிருந்தா கூட நமக்கு பழகுன மாதிரி சரி இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு புதுசா பண்ணவும்ல நம்மளால தாங்க முடியல. அதான் வசதி கோமா வந்துச்சு. சரி விடுங்கக்கா. என்னவா இருக்கும்னா காய்ச்சல் இப்பதானே கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காளே, நல்லா சாப்பிட முடியல நம்மளாலன்னு உரப்பு தான்க்கா. என் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டேன் பாரு, கத்தி எடுத்துட்டான். ஏன்டா ஊட்டி விட்டோன்னு ஆயிருச்சு. குழம்பு எப்பவும் சாப்பிடுவான்ல, இன்னைக்கு வாயில வைக்க மாட்டேன்ட்டாங்க்கா. அது நம்ம எப்பவும் பழைய மிளகாத்தூள் போடுவோம், அது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் உரப்பு கம்மியா கூட இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாயிருச்சு வசந்தி. அது எப்பவும் போடுற மிளகாத்தூளை விட இது என்னன்னா உரைக்கும் போல. அதனால ரொம்ப அதிகமாகி ரொம்ப உரப்பு எடுத்துருச்சு. அதுதான் காரணம், வேற ஒன்றும். அதான் போலக்கா. இனிமே பார்த்துதான் போடணும். ஆமா வசந்தி, நீயே எதுவும் பண்ணாலும் பார்த்து போடு. இல்லைன்னா அவ்வளோதான், கூட போச்சு. இன்னைக்கு கிடைச்ச மாதிரி தான் கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்டு தான்க்கா. மாமா என் சமையல போயிட்டு அம்மா வீட்டில் பேசிட்டு இருந்தாராம்ல, நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. நீங்க தான் அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தாராம்ல. அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு, இப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. மருமவா ஏன் வசந்தி இப்படி பண்ற, நல்லாதான் பண்ணா என்னம்மா அப்படின்னு சொல்லி என்னை திட்டி இருந்துச்சுக்கா. அட ஏமா எனக்கு வரவே மாட்டுது. செல்விக்காவே பண்ணுதா எல்லா வேலையும், என்னால நான் பண்றதே இல்லையா ஒண்ணுமே. அதனால சமையல் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குதுக்கா, வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா என்ன திட்டுச்சு, ஒழுங்கா பண்ண வசந்தி, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பண்றது இல்லையா. நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. பாவம் இல்லை, அவங்களும் வெளியில சொல்ல முடியாம எல்லாரும் சாப்பிடுவாங்க போல வசந்தி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே கஷ்டமா போச்சுக்கா. என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்லுதே, மாமா சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு. அதான் நீங்க இன்னைக்கு திட்டுவாங்க, என்னடா அக்காவும் திட்டுவாங்கன்னு ஒரு பக்கம். யார் வசந்தி விஷயத்த சொன்னா? அம்மா சொன்னுச்சா? அது வேற சும்மா இருக்காது. உனக்கு எப்படி கஷ்டமா இருந்திருக்குல்ல, மாமா போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரேன்னு. சேச்சா இல்லக்கா, உண்மையை தானே சொல்லியிருக்காரு. ஏன் நான் சாப்பாடு போடும்போது மாமா உப்பு இருக்கா, இருக்குமா வசந்தி, கரெக்டா இருக்க வரப்ப இருக்குமா அப்படிதான் சொல்வாரு. ஏதாவது ஒண்ணு நேரம் குறை சொல்லியிருந்தா கூட சரி இப்படி இருக்கும் போல, அதை மாத்திக்கிறலாம். சரி இப்படி இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் காரணம். அவர் சொல்லியிருந்தா கூட நான் மாத்திருப்பேன்க்கா. சொல்லவே இல்லை. இன்னைக்கு எப்படி உன்னை இவ்வளோ பேச்சு பேசுறாரு, அந்த மாதிரி கூட பேச வேணாம். இப்படி இருக்குமா, கொஞ்சம் அதிகமா இருக்கு குறைச்சிக்கோ, அது கொஞ்சம் அதிகமா இருக்கு குறைச்சிக்கோ, இப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ ஐயோ, கேட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. அதுதான் காரணம் வசந்தி, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா சொன்னீங்கக்கா, அதுதான் காரணமே. ஏமா சோனி, இங்க வர பிள்ளைய தானோ அரண்டுட்டீங்க. ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்காம வந்துட்டோம். அவரு தம்பி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்கம்மா. நான் என்ன இறக்கி விட்டுட்டு என்ன வரும்போது ஏதோ சித்திட்டு புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவாம்மா, இன்னைக்கு அப்பா அம்மா குழம்பு வச்சது சரியில்லைன்னு சொல்லி அம்மாவுக்கு சரியான திட்டுப்போ. அதுதான் அம்மா புலம்பிட்டு உட்காந்துருக்கு, இப்படி திட்டிட்டு போயிட்டாரு இந்த மனுஷன் அப்படி இப்படின்ட்டு. அப்படியா? ஆமாடி, என்னைக்கும் இல்லாம அம்புட்டு பேச்சடி. அது சரிதான். அப்பாவை காய்ச்சலாம்ல, எங்க ஆளு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். காய்ச்சல் சொல்லி அங்கிருந்து நான் வரேன்டி உன் அக்கால விட்டுட்டு. இங்க பார்த்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கு மேலே. என்னன்னு கேட்டா இப்ப இல்ல முத இருந்துச்சுங்கிறாரு. என்னத்த சொல்றது நானு, இப்படி துமுறா இருக்காரு. ஆமா, இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் வராம இருந்திருப்பேன்ல பிள்ளைகிட்ட. என் காய்ச்சடிக்கு எந்திரிக்கல அப்படின்னு வசந்தி ஒரு கிளப்பி விட்டுட்டா. எனக்கு நான் பக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஐயோ அத்தேன்னு ஒடியாந்து பார்த்தா நல்லாதான் இருக்காரு.
அப்படியே நல்லா இருக்க மனுஷனுக்கு சரி உரப்பா வச்சு கொஞ்சம் தூக்கலா போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நானும் உரப்பு வேற அந்த மிளகாத்தூள் புதுசு போட்டு தள்ளிட்டேன். அது உரைச்சிட்டு மனசன் ஒரே திட்டுமா. அட ஏமா தேவையில்லாம அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க லூசாமா நீ. என்ன சோனி செய்ய. ஆமா சத்யா வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றோம். அப்படியா பிள்ளை நல்லா இருக்கா? பேசினாலும் அக்கா கறி பேசாம மா வர சொன்னதே அவதானே. அவளா அவளா அவங்க வீட்டுக்கு வர சொன்னா இது தெரியாத விஷயம் உனக்கு? என்னடி விஷயம்? வர சொன்னதே அவதான் அர்ஜுன் மாமாட்ட சொல்லி. சத்யா மாறிட்டாமா, டோட்டலா மாறிட்டா. சூப்பரா பேசுறா, எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலாம். என் தங்கச்சிக்கு நீ என் தங்கச்சி தானே அவர் செய்யறாரு, அதுக்கு போய் நான் கோச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டேன்டி. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, எந்த சண்டையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாமா. என்னால நம்பவே முடியல சோனி. அப்படிலாமா அவ பேசுனா? அட ஆமா ஆமாங்கிறேன். அங்க போயிட்டு தான் தம்பிக்கு பெட்டு வாங்கிட்டு போனோம், அப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போனோம். அன்னைக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கலல்ல, அதனால இன்னைக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு போனோம். நான் கிளம்பணும் தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அருணா வேணாம், அங்க போனீங்கன்னா உன் அக்கா உன் கூட பேசாது, அப்புறம் நீ ஃபீல் பண்ணி அழுகுவ, தேவையாதெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரே இது அருணே. நான் தான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதப்படுத்தி போனோம். பரவாயில்லம்மா, சத்யா இந்த அளவுக்கு மாறிட்டாங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். சாப்பிட்டு வந்தீங்களா? நாங்க போகும்போது சாப்பிட்டு தான் போனோம். மணி கரெக்டா ஆயிடுச்சுல, சமைச்சிட்டேன் வேற. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் போனோம். அதனால சாப்பிட்டு தான் சொன்னாங்க. வேணாம் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா. எங்க அப்பா அப்பா பார்க்க தான் வந்தோம். கடைக்கு போயிட்டாருடி, இன்னைக்கு நல்லா இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த வாக்கில் ஆளு கடைக்குள்ள கிளம்பிட்டாரு. அப்படியா? அட ஆமா, கிடக்குறாரு மனுஷன். போற போக்குல என்ன ரெண்டு பேச்சுனா பேச்சு தாங்க முடியல சோனி. அந்த அளவுக்கு பேசிவிட்டு போறாரு. எப்பவும் ஆகாம அவ ஓக அப்படி இப்படி என் சித்தி அப்படித்தானே சொல்வாரு. செல்வி வைக்கிற மாதிரி வராது, அப்படிதான் வப்பா இப்படிதான் வப்பா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு உனக்கே திட்டா? ஆமா சோனி, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா மனசு திட்டுறாருன்னு. ஆமாடிங்கிறேன், என் தப்புதான். பார்த்து போட்டிருக்கணும். ரொம்பவே வைக்க ஆகல. உரப்புனா அவருக்கு பிடிக்கும் தான், அதுக்காக அப்படியே குப்பையில கொட்டுற அளவுக்கு இப்போ செஞ்சு வச்சிருக்கேன் நான். கொட்டுற அளவுக்கு என்ன, கொட்டிதாக்கா ஆகணும், வேற வழி இல்ல. அச்சாச்சோ, ஏமா இவ்வளோ பொருள் இப்ப வேஸ்ட் தானே, பார்த்து போடுறது இல்லையா? அவனுக்கு தான் கரெக்டா கணக்கு தெரியுமேம்மா. அட இப்ப வாங்கி அரைச்ச மிளகாடி உரைக்கும் போல பொல்லா, அதை கவனிக்காம நாங்க பாட்டுக்கு அரைச்சிட்டோமா. பார்த்து நிதானமா போட்டு தள்ளி இருக்கணும். அதையும் விடாம கூட கூட போட்டு தள்ளிட்டேன், போச்சு அப்படியே ஆயிப்போச்சு. நான் என்ன செய்ய சொல்லு நீ? எப்பவுமே நீ பார்த்துதாம போடுவ. சரி ஓகே, இன்னைக்கு உனக்கு திட்டு வாங்கணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு. ஆமா, என்னைக்குமா இருந்தா கூட பரவாயில்ல. ஹபா, உன் தம்பிக்காரன் இருக்கானே, அவன் இருக்கானே அப்பா, அவன் அதுக்கு மேலடி. உங்க அப்பா கிட்ட போட்டு விடுறது என்ன, ஏத்தி விடுறது என்ன, அவனை சேர்ந்துட்டா. ஆமா சோனிங்கிறேன். எங்க அவன் இப்ப? அங்கிட்டு தான் விளையாடுதுங்க. சரியா போச்சு. என்னடா நீனு 5 நிமிஷம் தூங்கிருப்பியா? அப்பா பிள்ளைங்கண்ணா, உன் அக்காவுக்கு 2 பேர்த்த கூட நான் மேனேஜ் பண்ணிட்டேன்டா வச்சு. ஆனா நீ இருக்க பாரு, அவளுங்க கூட இந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணவே இல்லை. ஒருத்தி பாட்டுக்கு அவ தூங்குவா, ஒருத்தி அவ தூங்குவா, கொஞ்சம் சேட்டை பண்ணுவாளுங்க, அவ்வளோதான். நீ ஒரு 1/2 மணி நேரம் கூட தூங்காம, சின்ன குழந்தைங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் தூங்குங்க, 1 மணி நேரம் தூங்குங்க, 2 மணி நேரம் கூட, ஏன் நாள் முழுக்க தூங்கிட்டு இருக்குங்க. ஆனா ஒன்ன மாதிரி யாருமே இல்லடா. வேணும்னே இது பண்றியா என்னன்னு தெரியல, வேணும்னே என்ன போட்டு படுத்துறம்மா. 5 நிமிஷம் இருக்குமா தொட்டில போட்டு, அதுக்குள்ள எழுந்துட்ட. சப்பா, அம்மாச்சியை வேற காணும், இல்லைன்னா அம்மாச்சிக்கிட்டேயாவது உன்னை கொடுப்பேன். எங்க போனாங்கன்னு தெரியல. அமைனி அம்மா, இங்க பாருடி, அதுக்குள்ள எழுந்துச்சிட்டான். அச்சோ, நீங்க ஆட்டிட்டே இருந்தீங்கல்ல தங்கம். அம்மா எவ்வளவு ஆட்ட ஆட்டினேல. ஆமா, நீ கூட அம்மாக்கு பாவம் பாக்குற. இவன் இருக்கானே ஆமாடா. அம்மா என் மடியில வைங்கம்மா அவனை. அச்சோ, நீ வேறடி, வாட்டனா போச்சு, அவ்வளவுதான், வேண்டாம் ப்ளீஸ். நான் புடிச்சுக்கிறேன், கீழே விழாம அழகா நான் அவனை புடிச்சு வச்சுப்பேன். நிஜமா கீழே எல்லாம் போட மாட்டேம்மா, மடியில வைங்கம்மா. என்னம்மா மடியில வைக்க சொல்ற, சரி கீழே போட்டேன்னா என்ன செய்யறது? அதுக்காக பாக்குறேன். நிஜமா நான் போட மாட்டேன். நீ போட மாட்டேதான் தெரியும், இருந்தாலும் வேணாம், அவன் அழுவான். என்னதுமா? இல்லையாம்மா, அக்கா மடியில வைக்க சொல்ற தம்பிய, அதான் போட்டுருவடின்னு சொன்னேன். என்னோட மடியில வைக்கிறீங்களா?
எனக்கும்மா. என்னடி 2 பேரும் காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டீங்க? போடி, யார் மடியில இப்ப நான் வைக்கிறப்பா சாமி. ஆளை விடுங்க. வாங்க வந்துட்டீங்களா? உங்க மகளுக்கு பஞ்சாயத்து பாத்தீங்களா? ஏன் சத்யா? அட, அவ மடியில வைக்க சொல்லிட்டு அவ உட்காந்தா. கரெக்டா அவன் வந்து என்னம்மான்னா இப்படி அக்கா சொல்றாடின்னு, அப்ப என் மடியில வைங்கன்னு அவ உட்காந்துட்டா. ஐயோ, இது என்னடாது? இனியா குட்டி, இதுல குட்டி, அவனை கீழே போட்டீங்க அவ்வளவுதான், பாத்துக்கிடுங்க. அவன் கொஞ்சம் பெரியாலும் நீங்க என்ன மடியில உட்கார வைக்கிறது? அவனே ஜம்மன் ஏறி உட்காந்துக்குவான். அப்பா, இப்ப வைக்கணும் ஆசையா இருக்கு. சோனி சித்திப்பா தம்பிலாம் வச்சோம்ல, அதுக்கு சொல்றியா? சோனி வச்சிருக்குமோ? ஆமா ஆமா, அந்த ஞாபகத்துல சொல்வா போல. கூடு சத்யா, பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, இது கூட என்ன? கூடு, நான் பத்திரமா புடிச்சுக்கோங்க. அவளுக்கு பட்டு கீழே போட்டாளுக்குன்னா போச்சு. இல்ல சத்யா, நான் புடிச்சுக்கிறேன், கொண்டா. ஆ, இனியா இதுலயா புடிச்சுப்பீங்களா பத்திரமா? பத்திரமா புடிச்சுப்பேம்மா. 2 பேருக்கும் இதுல வேற போட்டியாக்கும். அப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட். இல்லப்பா, எனக்கு தான். இப்படி சண்டை போட்டீங்கன்னா யாருக்கும் நான் வைக்க மாட்டேன். ஆமா, இதுல மூத்தவ யாரு? நானு. இனியா. அப்ப இனியாக்க முடியல, சரியா? சத்யா, கொண்டாவன. இனியா மல்ல வைக்கலாமா? இனியா குட்டி, இந்தா. ஐயா, ஜாலியா இருக்குப்பா, ஜாலியா இருக்குப்பா. பாத்தியா, மடியில வச்சுதான் அவனுக்கு சிரிப்பு. இனியா குட்டி எப்படி சிரிக்காம பாரு. அப்பா, என்னோட மடியில வைங்க, சீக்கிரம் பாப்போம். உன் மடியில வைக்கணுமா? சிரிக்கிறானான்னு பாக்கணுமா? சரி, பாப்பா மடியில வைக்கலாமா இனியா? கொஞ்ச நேரம் பா, அப்புறம் வைக்கலாம். அவளும் கேக்குறாளடா, கொஞ்ச நேரம் என் மடியில. அப்பா, எனக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாளுங்க பாருங்க. இரு சத்யா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான். இரு, இனியா குட்டி தங்கச்சி மடியில வைக்கலாம். இனியா இதுலயே அண்டா. ஏய் இதெல்லாம் போடாதடி, பாவம். நான் போட மாட்டேன், புடிச்சுக்குவேன் நல்லா. பிள்ளைங்க நல்ல விவரம் தான். தம்பி எப்படி பாதுகாக்குங்க? 2 பேரும் தம்பி அழகா பாத்துப்பீங்களா? சின்ன பிள்ளைகளையும் பெரிய ஆளாக்கியும் நல்லா பாத்துப்போம்ப்பா. நானும் பரவாயில்ல, இப்படிதான் 2 பேரும் இருக்கணும், சரியா? தம்பி அழகா பாத்துக்கணும். பாத்தியா சத்யா, 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப அப்படித்தான் சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கங்கடின்னு என்னைக்காவது சொல்லும் போது நாங்க விளையாட போறோம், நாங்க எங்க போறோம் இங்க போறோம்ட்டு அவனை மட்டும் தனியா விட்டுட்டு ஆளை வச்சுட்டு போவாளுங்க. தெரியாதா என்ன? அப்படிலாம் இருக்க மாட்டீங்க தானே தங்கம்? ஆமாப்பா, நாங்க தம்பி கூட தம்பியை கூட்டிட்டு போய் சேர்ந்து விளையாடும். பாத்தியா சத்யா எப்படின்னு? விவரம் தான் உங்க பொண்ணுங்க 2ம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் பேசுறாளுங்கம்மா. விவரம் தாண்டி 2 பேரும். சரி போதும், அப்பா தூக்கவா? சரிப்பா, நாளைக்கு